ஒரு பக்கம் அரசியல் கட்சி, 2026 சட்டமன்ற தேர்தல், தளபதியின் கடைசி படம், இப்படி அடுத்தடுத்த பரபரப்புகளில் இருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய புயல் வீசிக் கொண்டிருக்கிறது. ஆம் நண்பர்களே, 27 வருட திருமண வாழ்க்கை முடிவுக்கு வரப்போகிறதா? லண்டனில் வசித்து வரும் விஜயின் மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவில் கூறப்பட்டுள்ள அந்த அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டுகள் என்ன? விவாகரத்துக்கு பின்னால் இருக்கும் உண்மையான சட்ட பின்னணி என்ன? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் வினோத். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது சட்டமன் வினோத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக், தமிழ்நாடு முழுவதுமே பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கிற விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு பற்றிய A to Z முழு விவரங்கள் தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பகுதி 1, திருமண பின்னணி. முதல்ல இவங்களோட திருமண பின்னணியை சுருக்கமா பார்த்துடலாம். லண்டனை சேர்ந்த தொழிலதிபரின் மகளான சங்கீதா சொர்ணலிங்கம் விஜயின் தீவிர ரசிகையாக இருந்து 1998 லண்டனில் பதிவு திருமணம் செய்து கொண்டார்கள். அதன் பிறகு 1999 ஆண்டு ஆகஸ்ட் 25 சென்னையில் இந்து முறைப்படி இவர்களது திருமணம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இவர்களுக்கு ஜேசன் சஞ்சய், திவ்யா சாஷா என 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். பகுதி 2, விரிசல் எப்போது தொடங்கியது? ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருந்த இவங்க வாழ்க்கையில கடந்த 2 வருஷமா விரிசல் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்தன. 2021 மற்றும் 2022 ஆண்டுகளில் இவர்களுக்குள் இருந்த பிரச்சனைகளை தீர்க்க பல முயற்சிகள் எடுக்கப்பட்டும் அது தோல்வியில முடிஞ்சிருக்கு. இதன் விளைவாக கடந்த 2 ஆண்டுகளாகவே இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருவதாக சங்கீதா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் கூறப்பட்டுள்ளது. மனுவில் உள்ள அதிர்ச்சி குற்றச்சாட்டுகள். சங்கீதா தரப்பில் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் பல முக்கியமான சீரியஸான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. முதல் காரணம், 2021 விஜய்க்கும் ஒரு முன்னணி நடிகைக்கும் இடையே இருந்த தொடர்பு குறித்து தனக்கு தெரிய வந்ததாகவும் அது மன உளைச்சலை ஏற்படுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். இரண்டாவது காரணம், இந்த உறவை முடித்துக் கொள்வதாக விஜய் உறுதியளித்தாலும் அதை அவர் தொடர்ந்து செய்ததால் தனக்கு திருமண நம்பிக்கை துரோகம் நடந்திருப்பதாக சங்கீதா தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மூன்றாவது காரணம், பொது நிகழ்ச்சிகளுக்கு அந்த நடிகையுடன் விஜய் சென்றது தனக்கும் தனது குழந்தைகளுக்கும் பெரும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியதாகவும் மேலும் தனது நிதி சுதந்திரம் மற்றும் நடமாட்டத்தின் மீது கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். பகுதி 4, சட்ட பின்னணி. இப்போ இந்த வழக்கின் சட்ட பின்னணியை பார்ப்போம். இது செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எந்த சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்திருக்காங்க தெரியுமா? 1954 ஆண்டின் சிறப்பு திருமண சட்டம், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் ஆஃப் 1954. இதில் குறிப்பிட்ட 2 பிரிவுகளை பயன்படுத்தி விவாகரத்து கேட்டிருக்கிறாங்க. செக்ஷன் 27(1)B, அதாவது திருமணத்திற்கு பிறகு வேறொருவருடன் உறவில் இருப்பது, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். செக்ஷன் 27(1)D, கணவன் அல்லது மனைவியால் ஏற்படும் மன மற்றும் உடல் ரீதியான கொடுமை, குரூவாலிட்டி. இந்த 2 சட்டப்பிரிவுகளின் கீழ்தான் விவாகரத்து மற்றும் ஜீவனாம்சம், அலிமனி கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கின் அடுத்த கட்டம் என்ன? இந்த மனு மீதான அடுத்த கட்ட விசாரணை வருகிற 2026 ஆண்டு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வழக்கில் நடிகர் விஜய் நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி தீவிர அரசியலில் ஈடுபடு வரும் விஜய்க்கு இந்த வழக்கு அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் பெரும் சவாலாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. இதுதான் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கின் தற்போதைய முழுமையான நிலவரம் மற்றும் சட்ட விவரங்கள். நீதிமன்றத்தில் விசாரணை முழுமையாக முடிந்த பிறகுதான் தீர்ப்பு என்ன என்பது நமக்கு தெளிவாக தெரிய வரும். விஜயின் அரசியல் பயணத்திற்கு நடுவில் இந்த வழக்கு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுபோன்று மேலும் பல சட்ட தகவல்கள், அரசியல் செய்திகள் மற்றும் சுவாரஸ்யமான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சட்டமன் வினோத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு முக்கியமான சட்ட தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் வினோத். நன்றி, வணக்கம்.